விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இருக்க போகுது. நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல புது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா, உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது ராசி அதிபதி புதன் 7ல் வந்து நீச்சமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன மன உளைச்சல், அவமானங்கள், ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது வந்து புதன் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிவிடும். 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது சின்ன பயங்கர மன உளைச்சல் வருங்க. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இப்போதைக்கு வந்து அந்த 8 நடக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிற வேலையை அப்படியே பண்ணிட்டு போனோம்னா எந்த வித ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 4ஆம் அதிபதியான குரு, 4 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4 9 தாய் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து மன உளைச்சல்கள் வரும். ஏன்னா குரு வந்து சூரியனோட சாரத்தில் போகும்போது தாய் தந்தையெல்லாம் சில பேருக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மன உளைச்சல், மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த குருங்கிற பிளானட் வந்து அந்த 4 9ஆம் அதிபதியாக வந்து அது அந்த 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும், 8ல் உள்ள சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தான் இந்த பிரச்சனைகள், அதனால் அலைச்சல்கள், பின்னாடி பேசுகிறதெல்லாம் நினச்சி வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் அதுக்கு கவனமாக இருங்க. 5ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. 6ல் உள்ள வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ 9ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் 8ல் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது வேலையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்கள் வருவதும், கொஞ்சம் வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வந்து பாதகாதிபதியாக வரனால வந்து ஒரு சின்னதாக ஒரு சஞ்சலங்களோ ஒரு டென்ஷனோ கண்டிப்பாக உருவாகும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 9ல் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதியான செவ்வாய், 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், சந்தேகங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருக்கும்போது மாமியார் சார்ந்த உறவுகளோ, தொழில் சார்ந்த விஷயம், சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 நாட்கள் வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக முடியும். அதுக்கப்புறம் என்னங்க, இப்போ வந்து இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது பின்னாடி பேசுகிறது, சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் சரி, உள்ளூரில் இருக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து சந்திரன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து ஒரு நல்ல ஒரு லாபங்களை கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரப்போகிறதில்ல. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது செவ்வாய் வந்து 7ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் கவனமாக இருக்கணும். ஸோ இது வந்து நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ராகு வந்து 7ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலோடு ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு எமோஷன்ஸு, அந்த எமோஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா சின்னதாக ஒரு அவமானங்களை இப்போ ஏற்படுத்தும். என்னடா இப்படி பேசிட்டாங்கிறது ஒரு டென்ஷன் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், 9ல் உள்ள குரு வந்து சிறப்பான பலன் ஒரு ராசியை பார்க்கறது கொடுத்தாலும் அது வந்து சூரியனுடைய சாரத்தில் வந்து 8ல் இருக்கிறனால கொஞ்சம் எமோஷன், ஸ்ட்ரெஸ் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா வந்து அந்த குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் போகிறனால தான் இந்த டென்ஷன். அது இந்த மாதம் 15ஆம் தேதி வரை தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 6லேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அது சூரியனுடைய சாரம் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸோ ஒரு டென்ஷனோ அடிக்கடி வந்து போகும். இதெல்லாம் வந்து 15ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது புதன் 7ல் இருந்து அது நீச்ச 6ல் போகும்போது கணவன் மனைவி உறவு வந்து சின்ன சின்ன அவமானங்களும் கொஞ்சம் வந்து நம்மளை மதிக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்களும், ஸோ வெளியில் யாரோ சொல்கிறாங்கன்றதுனால அதனால் வந்து அவங்க கேட்டு செய்கிறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால் மன உளைச்சல்லாம் ஆகாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாத கிரகங்கள் எல்லாம் வேகமாக போயிடும். ஸோ அதனால் அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபத்தி அந்த நடக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருந்து சந்திரோடைய சாரத்தில் போகும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிகள் வந்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இருக்கணும். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு. ஸோ இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ரிஷப ராசியில் சனி இருக்கிறார். ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் கன்னி ராசி. ஸோ குருவின் பார்வை 5ஆம் பார்வையாக கன்னியில் விழும். ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். இதில் என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது 100 மார்க்குனா கன்னியில் இருந்ததுன்னா அது ஒரு 70 மார்க். ஓகேங்களா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான். ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கன்னியில் வந்து சனி இருக்கணும். ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது 7ஆம் பார்வையாக குரு வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன். சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக மகரம். ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாருன்னு வைங்களேன். மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால ஜாதகத்தில்னா உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது வந்து எல்லா ராசிகளும் யாருக்கு வேணால் இருக்கட்டுங்க. அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா. குரு சுக்கிரன் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க, இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. ஸோ அது இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கிரன் தான். ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யோகங்கள். ஸோ நல்லபடியாக இருங்க. நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை வர இறைவனை பிரார்த்தனை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.